திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை உள்ள ஒரு 12 ராசியினர்கள். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதில் ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து இந்த மாதிரி ஒரு ஐதீக ரீதியாக விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு கோயில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை எந்திரங்களை செய்து அந்த சாமியோடைய பீடத்துல வைப்பாங்க. அடியில கும்பாபிஷேகத்தன்னைக்கெல்லாம் வைப்பாங்க. அப்ப அந்த எந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் அந்த மந்திர உச்சாரணங்கள் மூலம் ஒரு வலிமை இருக்குதா அப்படின்னா அது 100% வலிமை இருக்கு. அப்ப 12 ராசிகள் இருக்காங்கன்னா அந்த 12 ராசிகளுக்கும் வெற்றியை தரக்கூடிய எந்திரங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப மேச ராசியினர் இருக்காங்க அப்படின்னா இந்த மேச ராசியினுடைய வாழ்க்கையில வெற்றியை அளிக்கக்கூடிய எந்திரங்கள் அப்படின்னா நீங்க உங்களுடைய கையில அல்லது பாக்கெட்ல எந்நேரம் ஸ்ரீ பால சண்முக கடாட்ச எந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு எந்திரத்தை வெள்ளி தகடால எழுதி, நீங்க எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு எழுத தெரிஞ்சவங்க அந்த ஜோதிட ரீதியா இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இந்த வெள்ளி தகடுல பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு ஒரு சின்னதா கூட லேமினேஷன் பண்ணி நீங்க இந்த எந்திரங்களை வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு முருகனுடைய கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும். எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளை வீழ்த்தி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரிஷபராசியினர் இருக்காங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியினருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம், இந்த எந்திரங்களை எல்லாமே நான் சொல்றது வெள்ளி என்பது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விஷயம். வெள்ளியில இந்த மகாலட்சுமி எந்திரத்தை எழுதி உங்களுடைய பாக்கெட்ல நீங்க வச்சுக்கும் பொழுது நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தெரியும். அதே மாதிரி ஒரு கடன் ரீதியான ஒரு பாதிப்புகள்ல இருக்கிறீங்கன்னா அந்த எந்திரங்களை மகாலட்சுமி எந்திரங்களோட அந்த உச்சாரணங்களை நீங்க வெள்ளிக்கிழமை உபாசனை செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக பிறக்கும். அதே மாதிரி மிதுன ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரங்க ஸ்ரீ தன ஆகர்ஷண எந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு எந்திரத்தை நீங்க வெள்ளி தகடுல அதை எழுதி அதை உங்களுடைய பாக்கெட்ல நீங்க வச்சுக்கிட்டு எந்த இடத்த போனாலும் அந்த காரியம் ஜெயம் உண்டாகும். ஒரு நிலம் அமையல, வீடு அமையல, சொத்து அமையல, இல்லை சொத்துல ஒரு தகராறு, நிலத்துல தகராறு, பூர்வீகத்தை தகராறு, படிப்பு தடை அப்படின்னா இந்த எந்திரங்களை நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டமும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த கடகராசி அப்படின்னா அந்த கடகராசி நண்பர்கள் ஸ்ரீ துர்கா எந்திரம், இந்த எந்திரங்களை வெள்ளித்தகடால எழுதி, வெள்ளித்தகடுக்கு வேல்யூ அதிகம், இந்த துர்கா எந்திரத்தை எழுதி நீங்க உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போகும் பொழுது அது பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும். எல்லா விதமான மன அழுத்தத்தையும் குறைக்கும், காரியங்கள் ஜெயமாகும். இப்ப சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க சிதம்பர சக்கரம் அப்படிங்கக்கூடிய அந்த சக்கரத்தை நீங்க வெள்ளித்தகடால அதை வரைஞ்சு அதை வச்சு வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிர்வாகத்திறமை, ஆளுமை, குழந்தைகளுடைய வளர்ச்சி, அரசியல் அரசாங்கத்தால் ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை, இது எல்லாமே இந்த ராசியினருக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு உயர்வை கண்டிப்பாக தரும். இப்ப கன்னி ராசிக்காரங்க இருக்காங்கன்னா கன்னி ராசிக்காரங்களும் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வெள்ளியில எழுதி அதை வணங்கிட்டு வரணும். அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய காரியத்துக்கு போறீங்க, ஒரு தீட்டு துளங்க ஒரு இடத்துக்கு அப்படி மாதிரி ஒரு போகக்கூடிய சூழ்நிலையா இருந்தா அந்த எந்திரத்தை கண்டிப்பா அந்த எழுதின எந்திரங்களை அந்த தகுடை வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. பூஜை அறையில குளிச்சுட்டு நீங்க எடுத்துக்கங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த சுதர்சன சக்கரத்தை எழுதி நீங்க அதை வச்சு வழிபடும் பொழுதும் ஒரு இடத்துக்கு போகும் பொழுதும் உங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியம் ஒரு ஜெயம் உண்டாகும். போட்டி பொறாமையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா ஸ்ரீ சூழினி சக்கரம்,
அப்படிங்கக்கூடிய சக்கரத்தை நீங்கள் அதிகமாக அதை வணங்கணும். அந்த சக்கரத்துக்கு உண்டான வரைபடங்களை நீங்கள் வரைஞ்சி வச்சு உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுயதொழிலில் ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை. அடுத்தது கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஒரு லாபம், கூட்டாளிகளால் ஏமாற்றங்கள் வராமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நவகிரக வசிய யந்திரம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சக்சஸ் அடையணும் அப்படின்னா நவகிரக வசி யந்திரத்தை வெள்ளித்தகடால எழுதி வச்சுக்கங்க. வசி யந்திரத்தை நீங்கள் படிங்க, அதே மாதிரி வணங்குங்க. உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுட்டு போகும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்மறை துரோகிகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுடைய உங்களுக்கு பாதகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். எந்த இடத்துலையும் போட்டி பொறாமை இல்லாமல் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த எந்திரங்களை தகட்டில் எழுதி நீங்கள் முறையாக வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், செல்வாக்கு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசி இருக்கிறாங்கன்னா தனுசு ராசிக்காரங்களும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியோடைய எந்திரத்தை நீங்கள் வணங்க உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம், வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை, படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய உயர்கல்வியில் ஒரு ஏறுமுகமான ஒரு வளர்ச்சி, கல்வியில் ஒரு தடை தாமதம் இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு, முன்னோர்களோட ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ தனுசு ராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி இருக்கிறாங்கன்னா இந்த மகர ராசிக்கார நண்பர்களுக்கு ராஜராஜேஸ்வரியோடைய அம்மாளுடைய எந்திரங்கள் நல்ல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், பட்டம் பதவிகளை கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும், தொழில் ரீதியான மதிப்புகளை உயர வைக்கும், அரசாங்கத்தால் ஏறுமுகமான வாழ்க்கையை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். இந்த எந்திரங்களை நீங்க வெள்ளியில எழுதி அதை வணங்க ஒரு சிறப்பான ஒரு பலன்களை நிச்சயமா கொடுக்கும். இப்போ கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா கும்பராசிக்காரங்க ஸ்ரீ கணபதியோடைய எந்திரத்தை நீங்க வணங்கணும். அதே மாதிரி அந்த எந்திரத்தை பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். என்ன மாதிரி பலன்? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், பொருளாதார வளர்ச்சிகள் மேம்படும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் தான் என் ஆம்பிஷன், என் குறிக்கோள் அப்படின்னா அந்த குறிக்கோள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும், லாபங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்குன்னா இந்த கும்பராசியுடைய நண்பர்களுக்கு. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண எந்திரம், இந்த எந்திரத்தை நீங்கள் வெள்ளியில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி வியாழக்கிழமை வரக்கூடிய நாளில் இந்த எந்திரங்களுக்கு பூஜை நமஸ்காரங்கள் பண்ணி அதை வணங்கிறது, அந்த மந்திரங்களை முறையாக படிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சொத்து அமையல, ஒரு நிலம் அமையல, பூமி அமையல, எனக்குன்னு ஒரு முதலீடு சொத்துக்கள் இல்லை அப்படின்னா அந்த சொத்துக்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த 12 ராசிகளுமே உங்களுக்கு உண்டான நான் அந்த என்னென்ன எந்திரங்கள் சொன்னனோ அந்த எந்திரங்களை அதற்குண்டான நாளில், ஒரு உதாரணத்துக்கு மேசராசினா மேசராசிக்கு உண்டான கிரகம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை வச்சு வழிபடுறதும் சரி, உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் சரி. பொதுவாக அதே மாதிரி மிதுன ராசினா அது மிதுனா புதன்கிழமை. அப்போ உங்கள் 12 ராசிக்கும் உண்டான இந்த எந்திரங்களை நீங்கள பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளித்தகடில் எழுதி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு காரியங்கள் உங்களுக்கு தடைய இல்லாமல் ஒரு சக்சஸை கண்டிப்பாக கொடுக்கும். இது என் நடைமுறையில் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச உண்மைகள். ஆனா அந்த தகடுகள் வெள்ளியில தான் எழுதியிருக்கணும், அதையும் நீங்க பாத்துக்குங்க. எக்காரணத்துக்கண்டும் தீட்டு துளங்கக்கூடிய, அது ஒரு பெரிய காரியத்துக்கு போறீங்க, ஒரு தீட்டு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போறீங்கன்னா அந்த தகடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அவ எடுத்துட்டு போனீங்கன்னா அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். நீங்க வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏறுமுகமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்து.